அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் இதுக்கு அடுத்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ராசி மண்டலங்களில் 10வது நட்சத்திரம். சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம் தான் இருக்கிறதுலே அந்த 3 நட்சத்திரத்திலே நல்ல உயர்வான ஒரு நட்சத்திரம். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இவங்க உடம்புல உடல், இதயம், முதுகு, இடுப்போட மேல் பகுதி இதெல்லாம் இந்த நட்சத்திரம் ஆள்றது. இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா மகத்துல பிறந்தா ஜெகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. இவங்க நல்ல ஜாதகம் அமைஞ்சதுன்னா இவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க தனித்தன்மையா இருப்பாங்க, சுதந்திரத்தோட இருப்பாங்க, தங்கள் விஷயங்களில் மற்றவங்க தலையிறதை விரும்பவே மாட்டாங்க. சாதிக்கணும்ன்ற ஆசை, வேட்கை, வெறி இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். உண்மையே பேசுவாங்க, முக்காவாசி கோபப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தனக்கிட்ட கீழ்ப்படுகிறவங்கள தன்னை சரண்டர் ஆனவங்கள இவங்க எப்பாடுபட்டாலும் அவங்கள காப்பாற்றுறதுல முதன்மையாக இருக்கும். எந்த துன்பத்திலேருந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. எதிர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. நட்சத்திரம் எதிர்த்தவங்களை பயங்கரமா எதிர்ப்பாங்க. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு பேச தெரியாது உங்களுக்கு. அவங்க என்ன மனசுல படுறதோ அதை ஓப்பனா பேசிடுவாங்க. அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமா இருக்கும். நேரங்காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணங்களா இருக்கு. குடும்பம்னு குடும்பத்தை பத்தி முன்கூட்டியே அறியிற திறமை இருக்கிறதுனால அதனால எதையும் அனுசரிச்சு போவாங்க. முன்னாலே இது இப்படிதான், இவன் இப்படி போறான், இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு முன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவங்க எதையுமே அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க. காதல் பண்ணி திருமணம் பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். சிறு வயசுலேயே திருமணம், இல்லாட்டினா ரொம்ப லேட்டாக திருமணம். ஒன்றும் உங்களுக்கு யங் ஏஜில் ஆகணும், இல்லாட்டினா ரொம்ப லேட் ஆகிடும் கல்யாணம். இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா ஆண் குழந்தைங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் மனசில் போட்டு குழம்பிகிட்டே இருப்பாங்க.